என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி. அதாவது இன்றைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதையும் நாம் உணரலாம். கதையின் பொருளையும் திருக்குறளின் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 7ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 277ஆம் குறள். குறள் என்னவென்றால், புறங்குன்றி கண்ட அனையரேனும் அகங்குன்றி முக்கிய கரியர் உடைத்து. இதன் பொருள் என்னவென்றால், புறத்தில் குன்றிமணியைப் போல செம்மையானவராய் காணப்பட்டாலும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. அதை பார்ப்போம். மதியழகன் தன் 55 வயதிலும் தன் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பரம்பரை ஜமீன் வாழ்வு. ஆனால் அவர் தம் முன்னோர் அனுபவித்து ஆட்டம் போட்டது, உழைக்காமல் வாழ்ந்தது, ஊதாரித்தனமாக அள்ளி வீசியது, அதிக குழந்தைகள் என வாழ்ந்தது போன்ற காரணங்களால் ஜமீன் வாழ்வு மறைந்து சாதாரண வாழ்வு இப்போது அவருக்கு அமைந்து விட்டது. அதனால் மதியழகன் விவரம் தெரிந்த நாள் முதல் பழைய முன்னோர் வாழ்வில் ஒரு பகுதியாவது வாழ விரும்பினார். ஊரில் இன்னும் ஜமீன் பரம்பரை என கோவில், சமுதாய பிரச்சனைகள், விழாக்கள் என பலவற்றிலும் இவரை கலந்து ஆலோசிப்பது, விழா தலைமை தாங்க செய்வது வழக்கமாக இன்றும் உள்ளது. அதை அவர் நன்கு பயன்படுத்திக் கொண்டார். தன் மளிகை, விவசாய விதைகள், மருந்துகள், உரங்கள் என தன் வியாபாரத்திற்கு அவர்கள் உதவியை சாமர்த்தியமாக பெற்றுக் கொண்டு விடுவார். ஆனால் பார்ப்பவருக்கு இவர் பெரிய உதவியாளர், சேவகர் போல தெரியும் அவர் நடவடிக்கைகளால். இதில் சுய லாபத்திற்காக அவரது சக்தி, புத்தி, பக்தி, யுக்தி ஆவும் வேலை செய்யும். விவசாய உற்பத்தி பொருட்களை ஸ்டாக் வைக்க இங்கே விவசாயிகள் வரும்போது ஊரில் 10-15 விவசாயிகள் பொருட்கள் கொண்டு வந்துள்ளனர், மேலும் வர உள்ளனர். ஆரிடம் வாங்குவது என தெரியவில்லை என்பார். இதனால் வந்தவர் விலை குறைத்தாவது கொடுத்து சென்று விடுவார். பணத்தை பிறகு பெற்றுக் கொள்ளவும் சம்மதிப்பார். அதற்குரிய பணம் சீசனில் அதிக விலை விற்கும் போது விற்று சொன்னதை விட ஒரு 200-300 அதிகம் கொடுத்து நல்ல பெயர் வாங்கி விடுவார். ஏழைகளுக்கு உதவுவதாக கூறி குறைவான அளவு ஓரிரு மூட்டைகள் வந்தாலும் வாங்கி பணம் தருவதில் தாமதப்படுத்துவார். பலர் சலித்து விட்டு விடுவார்கள் அல்லது கொடுப்பதை வாங்கிக் கொள்வார்கள். ஏனெனில் சரக்கு தரைக்குறைவு என்று அவர் சொல்லிவிட்டதால் இத்தனை பிரச்சனை. தன் மனைவி தங்கம்மாவிற்கும் இதே போல் பயிற்சி அளித்துள்ளார். தங்கம்மா தன் பங்குக்கு ஏழைகளுக்கு தன் சாதி ஜனத்துக்கு உதவுவதாக கூறி வலிய பணம் வட்டிக்கு தந்து நிறைய சம்பாதித்தால் சமூக கோவில் விஷயங்களில் ஊரார் பணத்தில் பல நற்காரியங்கள் மதியம் செய்து பிரபலமானதுடன் காவல்துறை, அரசாங்க அதிகாரி, விவசாய அதிகாரி, செல்வந்தர் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டார். இவர்களை பயன்படுத்தி ஊர் காரியங்கள், சுயநல லாபங்கள், மரியாதை உண்டாக்கி கொண்டார். அதனால் மதியழகன் எப்போதும் பிஸி. நஷ்டம், கஷ்டம் ஏதாவது அதில் வந்தாலும் தன் சக்திக்கு மீறி நடந்ததாக காட்டிக் கொள்வார். தியாகி மாதிரி வெளியே காட்டிக் கொள்வார். செல்வாக்கு அதிகமாக, கட்ட பஞ்சாயத்து பேச்சு அதிகமாயிற்று. அவர்களுக்கு உதவுவது போல, சமரசம் செய்வது போல நடித்து நிலம், வீடு, சொத்து, செல்வம் பெருக்கிக் கொண்டார். 66 வயதில் செல்வாக்குடன் பங்களா வாழ்வு, மதிப்பு, மரியாதை, மகன் மகளுக்கு பெரிய எடுத்து சம்பந்தம் என்று உண்டாக்கி கொண்டு விட்டார். ஆனால் இந்த படித்த சாமர்த்திய உலகத்தில் இப்போதெல்லாம் இவரது சுயநலம் சாமர்த்தியம் பல விஷயங்களில் தெரிய ஆரம்பித்து விட்டது. மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கினால், மகனின் குழந்தை பிறவி இதய கோளாறு என்று மருத்துவத்தில் உள்ளான். மாப்பிள்ளை கூடா நிற்பால் குடிக்கு அடிமையாகி வாழ்க்கை பால்படுத்தி வருவதால்
மகள் தந்தை வீட்டில் பெரும்பாலும் உள்ளால். முதுமை கால நோய்கள் பாதிக்கப்பட்ட மதியழகன் முன்பு போல் சாமர்த்தியம் காண்பிக்க முடியவில்லை, சம்பாதிக்கவும் இயலவில்லை. மதியழகனை போல சாமர்த்தியமானவர்கள் பலர் ஊரில் இளம் வயதில் இப்போதெல்லாம் உற்பத்தியாகிவிட்டார்கள். பொதுமக்கள் அவர்களிடம் சென்று வழக்கம் போல ஏமாறத் தொடங்கிவிட்டனர். இதனால் மதிப்பு கௌரவம் குறைந்து தன் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை புரிந்து உண்மையாக பல நற்காரியங்கள் செய்ய முயன்றாலும் ஆரோக்கியம் இடம் தரவில்லை, பொதுமக்களும் ஒத்துழைப்பு தரவில்லை. மனைவி நோயால் இறக்க, மாப்பிள்ளை குடியால் இறக்க மதியிழந்து புலம்பினார். துக்கம் தாழாமல் கூடவே இருந்து குளிபெருக்கும் தீய நண்பர்கள் தொடர்பால் குடித்து ஏதோ வாழ்ந்தார். அவரது மகன் இவரை போல சாமர்த்தியம் இல்லாததால் தொழில் சொத்துக்கள் வீழ்ச்சி அடைந்தது, குறைந்தது. முற்பகல் செய்யின் பிற்பகல் செயல் விளைவுகள் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். இதுதானே மதியலுக்கு நடக்குது என்று அவரை அறிந்தவர்கள் அவரை பற்றி பேசினர். சிலர் முன்பு மதியழகன் செய்ததை குன்றுமணி போல் அழகாக கலராக சிவப்பா உள்ளது என்று நினைத்தோமே தவிர அதன் மூக்கில் கரும்புள்ளி உள்ளதை நினையாமல் ஏமாந்தோமே என்றனர். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் செல்வம் என்பதை பற்றி கூற வேண்டுமென்றால் பெரியவங்க சொல்லுவாங்க, செல்வம் செல்வம் என்று சொல்வதாக சொல்வார்கள். அந்த செல்வம் நம்மளுடன் செல்கிறதா இல்லை மற்றவர்களுக்கு போய் சேர்கிறதா என்பது அது நாம் கூற முடியாது. ஆனால் உண்மையில் நாம் நினைத்து பார்த்தால் இந்த செல்வம், புகழ் மற்றும் பல நாம் இந்த பூமியில் பெறுகிறோம். நமக்கு ஒரு சில சாமர்த்தியங்கள் இருப்பதால் அதை பெறுவதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், சாமர்த்தியமும் காட்டுகிறோம். ஆனால் இந்த மாதிரி சாமர்த்தியம் காண்பிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு காண்பிக்க தெரியவில்லை என்று சொல்லலாம், இல்லாட்டு காண்பிக்க சாமர்த்தியம் காண்பிக்க அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லலாம். அவர்களுடைய எண்ணங்கள் குணநலன்கள் அந்த மாதிரி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இதனால் சாமர்த்தியம் உள்ளவர் பிறரை ஏமாற்றி வாழ்வது என்பது இது ஏறக்குறைய ஒரு கொள்ளையடிப்பது போலதான். அதை அதாவது சர்வஜன சுகினோ பவந்து என்று பெரியவங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள் நாம் பார்க்கிறோம், எளிய வாழ்க்கை கூட ஒரு அரசமரத்தில் கூட ஒரு குப்பை கூடத்தில் கூட ஒரு சுத்தமான சொல்லி கூட அவர் வாழ்ந்து விடுகிறார். ஆனால் நாம் மேலும் மேலும் இன்பங்களையும் மகிழ்வுகளையும் நமக்கு உண்டாக்கிக் கொள்கிறோம். இது ஒரு விதத்தில் பார்த்தால் நம் மகிழ்ச்சி ஓரளவு இருக்க வேண்டிய நியாயம்தான். அதே மாதிரி மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் இதெல்லாம் ஏற்பாடு செய்ய முடிந்தால், இது எப்படி என்றால் கடவுள் மற்றவர்கள் செய்வது போல நாம் மற்றவர்களுக்கு செய்வது போல. அதனால்தான் ஒரு சில இந்த மாதிரி நல் உள்ளங்களை மக்கள்கள் கடவுள் போல போற்றி போன்று வாழ்கிறார்கள். அது கடவுள் நாம் கொடுத்த சந்தர்ப்பமாக நாம் நினைக்க வேண்டும் இந்த மாதிரி சேவை செய்வதற்கு. அந்த மாதிரி இந்த காலத்தில், அதுவும் தற்போது இந்த நூற்றாண்டில் மக்கள் இல்லை என்பது ஒரு வருத்தக்கூடிய விஷயம்தான். ஆனால் திருவிழா காலமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும் என்று இந்த குரல் மூலம் வலியுறுத்துகிறார். அதாவது இந்த மாதிரி மனிதர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் அந்த குண்டுமணி எதிராக சொல்லியிருக்கிறார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் பொருளும் கதையும் கருத்தும் யாவும் கற்பனையானவை. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்திருக்க எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் வளர்ந்து மக்கள் வளம் பெற்று வாழ வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செல்களும். வணக்கம்.